வாவ்! யூடியூபுக்கு தேவையான சிஸ்டம், ஸ்டாண்டு, கேமரா, லைட்டு, ஸ்டூடியோ செட்டப்னு இது எல்லாமே நீங்கள் வச்சுருக்கீங்களா? அது எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. அப்படி அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருந்தால் ஓகே தான். நான் சொல்ல போகிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ தான் நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இப்போதைக்கு உங்களுக்கு தேவைப்படாது. ஓகே காய்ஸ், ரொம்ப பேசாமல் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வரேன். என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பேச போகிற கண்டென்ட் தான் மேட்ரு. இப்போ நம்ம அந்த மேட்ரை நான் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஹாய் காய்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் மை சேனல். என் பேர் சசி. திஸ் இஸ் ஃபார் நியூ SK Tech Studio. I've been living life right like I could just die any minute. Going for a ride down the side, PCH country limit. I don't need a guide, follow lights, take me where I wanna visit. Are you alive? This is for SK Tech Studio. ஹோம்லேயே நானாக ரெடி பண்ண இந்த SK Tech Studio எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஸ்டூடியோவை நான் ரீப்ளேஸ் பண்ணி இந்த இடத்துல இந்த ரிங் லைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நான் திரும்பி கொண்டு போய் வைக்கணும், இல்லைனா போச்சு. How I shoot my YouTube videos. நம்மளோட இந்த வீடியோவை எப்படி ஷூட் பண்ணுறோம், எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம், ஹை லெவல் ப்ராடக்ட்ஸா இல்லை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸா அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே கைஸ், இப்போ தான் நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சூப்பரான ஒரு ஸ்டூடியோ செட்டப் உள்ள ஒரு பேக்ரவுண்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஸ்டூடியோ செட்டப் உள்ள ஒரு பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் கண்டிப்பாக நீங்கள் செட் பண்ணிக்கிங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஸ்க்ரீன் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் ரெட் கலர் ஆர்டர் போட்டிருக்கேன். கிளாத் மெட்டீரியல் பார்த்தோம்னா இது வந்து லேகரா மெட்டீரியல். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் 400 ப்ரைஸுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கேன். அடுத்ததாக இன்னும் இந்த ரெட் ஸ்க்ரீனை இன்னும் அழகுபடுத்துறதுக்காக ஒரு லைட் ஒன்று வாங்கியிருக்கேன். அது வந்து இன்னும் அட்ராக்ஷனாக இன்னும் கலர்ஃபுல்லாக காட்டுறதுக்காக இந்த ஸ்டார் லைட்டை தான் இப்போ நம்ம ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம். வாங்கி 6 months பக்கம் ஆயிடுச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா இதுவும் ஒரு 500 ப்ரைஸ் பக்கம் கண்டிப்பாக வருது. ஒயர் பார்த்தோம்னா சின்னதாக தான் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிங்க இந்த ஒயரை. இந்த ஸ்டார் லைட்டோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி வாங்கிக்கலாம். யூடியூபுக்கு தேவையான ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா வீடியோ குவாலிட்டி. வீடியோ குவாலிட்டிக்கு கேமரா தான் ரொம்ப முக்கியமாக அவசியமே இல்லை. உங்கள் கையில் என்ன மொபைல் இருக்கோ, என்ன குவாலிட்டியில் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைலை வச்சு நீங்கள் ஷூட் பண்ணுங்கள். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாகவே அதுவே போதுமானது. இப்போ நம்ம என்ன மொபைல் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா விவோ V27 Pro, 8GB ரேமு, 256GB ரோமு, வீடியோ குவாலிட்டி குட் குவாலிட்டி, அண்ட் தென் 5000 mAh பேட்ரி. அந்த மொபைல் தான் இப்போ நம்ம வச்சுருக்கோம். அந்த மொபைலில் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவை ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோட ப்ரைஸ் பார்த்தோம்னா நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் நான் 40,000க்கு நான் வாங்கினேன். 7 Proவோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக தேர்ட் ஒன், வீடியோ குவாலிட்டிக்கு அப்புறம் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல மைக் ஒன்று தேவைப்படும். தான் உங்களோட வீடியோ குவாலிட்டி குறைவாக இருந்தாலும் ஆடியோ குவாலிட்டி கிளியராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு போய் ரீச் ஆகும். இந்த மைக்கில் தான் இப்போ நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அந்த வாய்ஸ் வந்து எப்படி கிளியராக இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இட்ஸ் மைக் ஃபார் வயர்டு. நான் பார்த்தோம் அப்படின்னா 900 rupeesல ஒரு போயாவோட லெவலியர் மைக்ரோஃபோன் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதோட இந்த மைக்கோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி வாங்கிக்கங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் சேனலுக்கு தேவைப்படுற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்டாண்டு. நமக்கு எங்கே தேவையோ நிப்பாட்டி நமக்கு தேவையான பொசிஷனாக நமக்கு நாமளே வீடியோ எடுத்துக்கலாம். ஏன்னா யாரையும் ஹெல்ப்புக்கெலாம் கூப்பிட்டுருக்க முடியாது, அதனால் கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்டு வாங்கிக்கங்க. திஸ் இஸ் மை ஸ்டாண்டு. Digitech DTR 550 LW tripod, portrait mode, landscape mode, and maximum load capacity 5 kg and maximum height 5 feet. நம்ம இந்த ஸ்டாண்டோட அன்பாக்ஸுமே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், பாருங்கள். உங்களுக்கு தேவையான 4 ப்ராடக்ட்ஸை நான் வந்து முக்கியமான ப்ராடக்ட்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 ஸ்க்ரீனு, 2 வீடியோ குவாலிட்டி, 3வது மைக்கு, 4வது ஸ்டாண்டு. இந்த 4 ப்ராடக்ட் இருந்தால் போதுமே நீங்களும் சக்ஸஸ் பண்ணலாம். அந்த 4 ப்ராடக்ட்ஸுக்கும் மேலே நம்ம சேனலில் இன்னும் நிறையா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது, அது என்னை சுற்றி தான் இருக்குது. பை லைனாக ஒவ்வொன்றா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்தலாம் வாங்க. தென் நெக்ஸ்ட் எனக்கு பிடிச்சமான ஒரு லைட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கலர் கலராக சுற்றிட்டு இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச லைட்டு. அட்ராக்ஷனாக காமிக்கிறதுக்காக இது நான் வாங்கினேன். ஏன்னா இதை நான் வந்து ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக வாங்கினேன். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 100 rupees தான். ஆன்லைனில் ஒரு ரேட் இருக்கும், உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கங்க. தென் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிங் லைட்டு. இது வந்து ஒயிட் லைட்டு இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் 500 பட்ஜெட் போட் 500 ஸ்பெண்ட் பண்ணி வாங்கினனால கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பட் ஸ்டில் இஸ் குட். இது பார்த்தோம்னா RGB லைட் எரியும்.
என்ன கலர் வேணால் சூஸ் பண்ணுறோமோ அந்த கலர்ஸில் எரியும். இதோட வீடியோவும் நான் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி வாங்கிக்கங்க. இதை நிப்பாட்டுறதுக்கு ஒரு ஸ்டாண்டே தேவைப்படுது. இதுதான் கலர் லைட்டு. இதை செட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோல்டர் செட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஒரு ஒயிட் லைட் செட் பண்ணிக்கலாம். இதை நிப்பாட்டுறதுக்கும் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று தேவைப்படுது. எனக்கு பிடிச்சமான லைட்டுங்க இது. ப்ராடக்ட் என்னென்னா சாஃப்ட் பாக்ஸ். இதோட காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜஸ்ட் 2000 rupees. வெறும் லைட்டை மட்டும் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஸ்கின் எல்லாமே அப்படியே ரொம்ப எரியும். அதனால் அதுக்கு தான் இந்த சாஃப்ட் பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். கலர் கரெக்ஷன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த சாஃப்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா டிஜிடெக் கம்பெனிலேருந்து 2000 rupeesக்கு வாங்கினேன். உள்ளே ஒரு லைட் இருக்குது, 2 லேயரில் கொடுத்துருப்பாங்க. 2 லேயர் இருக்குது. இதில் உள்ள ஒரு லேயர் இருக்கும். அதுக்கப்புறம் இதை நிப்பாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது நிப்பாட்டணுன்னா இது ஒரு 1500 ஆகும் ஸ்டாண்டு. அதனால் நானே ஸ்டாண்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பட்டு ஓகே. எல்லாமே பார்த்தோம்னா யூபிஎஸ். இது யூபிஎஸ் இப்போ தான் லாஸ்ட்டாக வாங்கினேன். அதோட வீடியோவுமே இப்போ நான் போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் கம்ப்யூட்ரு. இது வந்து நான் என்னோடய எடிட்டிங் பர்பஸ்க்காக வாங்கினேன். நம்ம பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நம்ம இதில் தான் எடிட் பண்ணுவோம். எதில் எடிட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கேப்கட்டில் தான் நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அவென்ஜர் ரிசர்வ் இருக்குது. பட் அதில் வந்து ரொம்ப டூல்ஸ் வந்து கதைன்னு இருக்குது. எப்படி யூஸ் பண்ணுறதுன்னே தெரில. அதை நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கே ஒரு ஆள் வேணும் போல். யூடியூப்பில் இருந்து நம்ம பார்த்து கற்றுக்கிறது அப்படின்னா ரொம்ப லேட் ஆகுது. சிம்பிளாக கேப்கட்டில் இப்போதைக்கு நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். போக போக நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தோன்னா இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்ல மறந்துட்டேன். திஸ் இஸ் ஃபார் மை ஹெட்ஃபோனு, மை பர்சனல் யூஸு. போட்டோடது போட் ராக்கர்ஸ் 450. இதோட வீடியோவுமே நான் அன்பாக்ஸில் போட்டிருப்பேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். பட் பேஸ் வந்து குட் குவாலிட்டி, சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கே. மூவி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சினிமா ஃபீல் கண்டிப்பாக இதில் கொடுக்கும். இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். பட் ஸ்டில் குட், நைஸ் குவாலிட்டி. இதில் வேணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து எண்டுக்கு வருது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே காய்ஸ், பாய்.